கீதாவின் வார்த்தைகளை கேட்டு தீபக் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக நின்றிருந்தான். கீதாவின் கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தது. தீபக் அமைதியாக நின்றிருப்பதை பார்த்து, எனக்கு தெரியும் அவங்கிட்ட இருந்து எந்த பதிலும் வராதுன்னு. நான் இப்போ உங்க எல்லார் முன்னாடியும் சொல்றேன், ஏதோ கோபத்துல சொல்றேன்னு எல்லாம் நினைக்காதீங்க. முழு மனசோட சொல்றேன், இவன் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு எந்த நல்லதும் நடக்காது என்று கோபமாக சொன்னார். அந்த வார்த்தையை கேட்டதும் ஷர்மிளா தன்னுடைய பொறுமையை இழந்தாள். அவள் கோபமாக கீதாவின் முன்னால் வந்து, அம்மா போதும், கார்த்திகாவோட மாமியார் அவளுக்கு என்ன வேணாலும் கொடுத்துட்டு போகட்டும். அந்த கோபத்தை எல்லாம் நீங்க எதுக்கு தீபக் மேல காட்டுறீங்க? தீபக் ஏதாச்சும் தப்பு பண்ணி நீங்க திட்டினா கூட பரவாயில்ல, எந்த தப்பும் பண்ணாம எதுக்கு அவரு தினம் உங்களோட பேச்சையெல்லாம் கேட்டுட்டு இருக்கணும்? யதார்த்தத்தை ஏத்து நடந்துக்கோங்க. நாம பெரிய வீடு கட்டுறதா இருந்தா கட்டலாம், ஆனா அதுக்காக இப்படி மத்தவங்களோட சந்தோஷத்தை பார்த்து அதே மாதிரி நம்ம வீட்லயும் நடக்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். தீபக் ரொம்ப நல்லவரா இருக்கிறதால இத்தனை நாளா நீங்க பேசுற எல்லாத்தையும் பொறுத்து போயிட்டு இருக்காரு. அதே அவரோட இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னு என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல என்று கோபமாக சொன்னாள். அவளுடைய வார்த்தைகளை கேட்டு கீதாவும் கோபத்துடன், வர வர உன்னோட மூளை மழுங்கிட்டே வருது. ஆனா எனக்கு அப்படி இல்ல. இந்த வீட்ல என்ன நடக்குது, மத்தவங்க நம்மள பத்தி என்ன பேசிக்கிறாங்கன்னு எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு யாரும் புத்தி சொல்ல வேண்டாம் என்று கத்திவிட்டு தன் கையில் இருந்த ரிமோட்டை தூக்கி வீசியபடி அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார். அந்த மொத்த இடமும் அமைதியாக இருந்தது. ஷர்மிளா இன்னமும் தன் அம்மாவின் மீது கோபமாக தான் இருந்தாள். ஷர்மிளா தனக்காக பேசியது அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தாலும் கீதா சொன்னதை போல இதுவரைக்கும் அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை அவளுக்கு கொடுக்க முடியவில்லை என்று நினைக்கும் போது அவனுக்கு வருத்தமாக இருந்தது. அப்போது கணேஷ் தீபக்கை பார்த்து, அவளை பத்தி தான் தெரியும்ல, யாராவது அவளை தூண்டி விட்டுருப்பாங்க, அதனாலதான் இப்படி கத்திட்டு போறா. கொஞ்ச நேரத்துல நார்மல் ஆயிடுவா, அவ பேசின எதையும் நீ பெருசா எடுத்துக்காத என்று சொல்லிவிட்டு கீதாவை சமாதானப்படுத்த அவருடைய ரூமுக்கு சென்றார். ஷர்மிளாவுக்கு ஏற்கனவே ஆபீஸில் வேலை செய்த டயர்டு இருந்ததால் அவளால் ரொம்ப நேரம் நிற்க முடியவில்லை. உடனே தன்னுடைய ரூமுக்கு சென்று படுத்துக் கொண்டாள். ஆனால் அவளால் தூங்க முடியவில்லை. கீதா தீபக்கை அவமானப்படுத்தியதே அவள் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது. எல்லோரும் அங்கிருந்து சென்றதும் தீபக் அமைதியாக வந்து சோபாவில் உட்கார்ந்தான். அவங்க சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான். ஷர்மிளாவுக்கு இதுவரைக்கும் நான் என்ன பண்ணிட்டேன்? ஒண்ணுமே இல்ல. அவளுக்கு நான் எந்த சந்தோஷத்தையும் கொடுத்தது கிடையாது. உண்மையை சொல்லணும்னா அவளுக்கு என்ன பிடிக்கும்னே எனக்கு தெரியாது. நான் அதெல்லாம் கேட்டிருக்கணும். எனக்கு உண்மையிலேயே ஷர்மி மேல அக்கறை இருக்கு. அவளோட விருப்பு வெறுப்புகளை பத்தியெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். அந்த சமயத்தில் தீபக் மனதில் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. சில நிமிடங்கள் எதுவும் பேசாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தான். அதன் பிறகு டக்கன ஞாபகம் வந்ததை போல சென்று நைட்டுக்கு டின்னர் சமைக்க ஆரம்பித்தான். அடுத்த 1 மணி நேரத்தில் எல்லோரும் டின்னர் சாப்பிட ஆரம்பித்தார்கள். ஆனால் கீதா சாப்பிட வரவில்லை. அவருக்கு தேவையானதை கணேஷ் அவருடைய ரூமுக்கே கொண்டு சென்று கொடுத்தார். சாப்பிட்டு முடித்ததும் ஷர்மிளா வேகமாக தன்னுடைய ரூமுக்கு சென்று மீண்டும் படுத்துக் கொண்டாள். தீபக் தன்னுடைய அறையில் புரண்டு படுத்துக் கொண்டிருந்தான். ஷர்மிளாவை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தான். ஒரு கட்டத்திற்கு மேல் அவனால் கட்டுப்படுத்த முடியாமல் வேகமாக எழுந்து சென்று ஷர்மிளாவின் ரூம் கதவை திறந்தான். ஷர்மிளாவும் தூங்காமல் படுத்துக் கொண்டிருந்ததால் கதவு திறக்கும் சத்தம் கேட்டதும் டக்கென எழுந்து பார்த்தாள். தீபக் அங்கே வந்து, ஷர்மி, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்பேன், நீ உண்மையா சொல்லுவியா என்று கேட்டான். ஷர்மி குழப்பத்துடன் அவனையே பார்த்தபடி, என்ன தீபக் என்று கேட்க, உனக்கு உண்மையிலேயே பெரிய வில்லாவில இருக்கணும்னு ஆசையா என்று கேட்டான் தீபக். உடனே ஷர்மிளா அவனை பார்த்து, நீ இன்னமும் அம்மா சொன்னதையே நினைச்சிட்டு இருக்கியா? அதை விடு தீபக், அவங்க சொன்ன எதையும் பெருசா எடுத்துக்காத என்று சொன்னாள். இல்ல ஷர்மி, இத பத்தி நான் உங்ககிட்ட ஒரு நாள் கூட கேட்டதில்ல. ஆனா இன்னைக்கு கேட்கணும்னு தோணுது. தயவு செஞ்சு சொல்லு, உனக்கு எந்த மாதிரியான வில்லா பிடிக்கும், எந்த மாதிரியான கார் பிடிக்கும், இன்னமும் எதெல்லாம் பிடிக்கும் எதெல்லாம் பிடிக்காது, எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் என்று சொன்னான் தீபக். உடனே ஷர்மிளா லேசாக சிரித்தபடி, தீபக், என்ன சின்ன புள்ள மாதிரி இப்படி அடம்பிடிச்சிட்டு இருக்க, போய் தூங்கு போ என்று சொல்ல, நீ சொல்லு ஷர்மி, உன்னோட ஆசைகளை ஷேர் பண்றதுல என்ன தப்பு, சொல்லு ப்ளீஸ் என்று கெஞ்சும் தொனியில் கேட்டான். ஷர்மிளா சில நொடிகள் அமைதியாக இருந்து விட்டு ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை விட்டபடி, ஆமா தீபக், பெரிய வீடு, லக்ஸரியான கார், நினைச்சத நினைச்ச உடனே வாங்குற அளவுக்கு பணம், இதெல்லாம் யார் தான் வேண்டான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எனக்கும் நிறைய கனவுகள் இருக்கு. ஆனா அதெல்லாம் இப்போ நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லைன்னு எனக்கு தெரியும். உண்மை என்னன்னா, இப்ப நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட் தான் வேணும். இந்த இடத்துலயே ஒருத்தர் ஆறுதலா பார்த்து நிம்மதியா வாழ்ந்தாலே போதும் என்று மெல்லிய புன்னகையுடன் சொன்னாள். அதை சொல்லும் போது ஷர்மிளாவின் முகத்திலிருந்த ஏக்கத்தை அவனால் கவனிக்க முடிந்தது. பிறந்ததிலிருந்தே ஒரு பொண்ணு எதையும் அனுபவிக்காம வாழ்ந்தா அவங்களுக்கு அந்த வழி தெரியாது. ஆனா என்ன கல்யாணம் பண்ற வரைக்கும் இப்ப நீ சொன்ன எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தான் இருந்த. ஆனா நான் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்க என்று மனதிற்குள் நினைத்து கொண்ட தீபக் நம்பிக்கையுடன் ஷர்மிளாவின் கையை பிடித்து, ஷர்மி, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் நிறைவேற்றி வைக்கிறேன். அதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்படணும்னாலும் அதுக்கு நான் ரெடியா இருக்கேன்
உன்னோட ஒவ்வொரு ஆசையையும் நான் நிறைவேற்றணும்னு ஆசைப்படுறேன் என்று சொன்னான். அப்போது தீபக்கின் கண்களில் தன் மனைவிக்கு தன்னால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்ற கவலையை ஷர்மிளாவால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதே சமயத்தில் அவனுடைய வார்த்தைகளை கேட்டு ஷர்மிளா ரொம்பவே ஆச்சரியப்பட்டாள். சரி தீபக், இப்ப டைம் ஆச்சு, நீ போய் தூங்கு. நாளைக்கு நாமளும் அம்மா கூட போக வேண்டியதா இருக்கும் என்று சொன்னாள் ஷர்மிளா. தீபக்கால் தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்ற முடியுமா என்று அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் தீபக் தனக்காக எதையாவது செய்ய துடிக்கிறான் என்பதை நினைக்கும் போது அவள் கொஞ்சம் நன்றாக உணர்ந்தாள். ஆனால் தீபக் இன்றிலிருந்து அவளுடைய ஒவ்வொரு ஆசையையும் நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று அவன் முடிவு செய்திருந்தான். அடுத்த நாள் காலையில் எல்லோரும் கிளம்பி காயத்ரி தேவியின் வீட்டிற்கு சென்றார்கள். காயத்ரி தேவி கார்த்திகாவை பற்றி எல்லோரிடமும் பெருமையாக பேச ஆசைப்பட்டார். அதனால் கீதாவின் குடும்பத்தில் இருக்கும் எல்லோரையும் வலுக்கட்டாயமாக வரவழைத்தார். தீபக் அந்த இடத்திற்கு சென்று காரை நிறுத்தும் போது காயத்ரி குடும்பத்தை சேர்ந்த எல்லோருமே அங்கே இருந்தார்கள். கார்த்திகாவின் வருங்கால கணவன் சித்தார்த் கூட அங்கே இருந்தான். அவர்கள் எல்லோரையும் பார்த்த உடனேயே தீபக்கின் மனம் அடுத்து அங்கே என்ன நடக்கப் போகிறது என்பதை கணித்து விட்டது. அப்போது அங்கே நின்றிருந்த எல்லோருடைய பார்வையும் தீபக் ஷர்மிளாவின் மீதுதான் இருந்தது. அவர்கள் உள்ளே நுழைந்தவுடன் சிலர் அவர்களை பார்த்து சிரிக்கவும் கேலி செய்யவும் ஆரம்பித்து விட்டார்கள். காயத்ரி தேவி அவர்களை பார்த்ததும், ஓ கீதா வந்துட்டியா, வா வா, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கார்த்திகாவோட வில்லாவை பத்தி தான் நான் பேசிட்டு இருந்தேன். வந்து போட்டோஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாரு என்று சொல்லி அவர் போனில் இருந்த போட்டோக்களை எல்லாம் அவரிடம் காட்ட ஆரம்பித்தார். அதையெல்லாம் பார்க்கும்போது கீதாவுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தியபடி அமைதியாக நின்று கொண்டிருந்தார். இன்னொரு புறம் நவீனும் கார்த்திகாவும் தீபக் ஷர்மிளாவை கேலி செய்வதில் ஆர்வத்துடன் இருந்தார்கள். அண்ணா, எப்படி இவனால மட்டும் முடியுது? இங்க வந்தா கண்டிப்பா அவமானப்படுவான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் ஒவ்வொரு தடவையும் நெஞ்சு நிமித்திக்கிட்டு வரானே என்று கார்த்திகா சிரித்து கொண்டே கேட்டாள். அவனால வேற என்ன பண்ண முடியும்? இந்த ஜென்மத்துல அவனால ஷர்மிக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தர முடியாது. அட்லீஸ்ட் கண்ணாலையாச்சும் பார்த்துட்டு போலான்னு தான் இங்க வந்துட்டு போறான். நம்ம வீட்டுக்கு வரும்போது நல்லா விதவிதமான சாப்பாடு கிடைக்கும்ல என்று நவீன் சொல்லிக் கொண்டு சிரித்தான். ஆனால் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போதே ஏலத்தில் நடந்த விஷயம் எல்லாம் அவன் கண் முன்னால் வந்து சென்றது. உடனே அவன் முகத்தில் இருந்த மொத்த சிரிப்பும் மறைந்து போனது. இவன் கண்டிப்பா எல்லார்கிட்டையும் எதையும் மறைக்கிறான். அதை கண்டுபிடிக்காம நான் சும்மா விட மாட்டேன். என்ன அவமானப்படுத்தினதுக்கெல்லாம் கண்டிப்பா நான் அவனை என்கிட்ட மன்னிப்பு கேட்க வைப்பேன் என்று கோபமாக தனக்குள் சொல்லியபடி அங்கிருந்து வேறு இடத்திற்கு சென்றான். அப்போது பிரியாவும் அங்கேதான் இருந்தாள். அவளுடைய பார்வை தீபக் ஷர்மிளாவை நோக்கிதான் இருந்தது. ஏலத்தில் நடந்த விஷயத்திற்கு பிறகு தீபக்கை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அவளுக்குள் ஏற்பட்டிருந்தது. இன்னொரு பக்கம் காயத்ரி தேவி காட்டிய போட்டோக்களை எல்லாம் பார்த்த கீதா போலியாக, அத்தை, உண்மையிலேயே கார்த்திகா ஒரு ராணி மாதிரி தான் வாழ போறா. அவளோட வாழ்க்கை இந்த அளவுக்கு நல்லபடியா அமைஞ்சதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று சொல்லி அவருக்கு முன்னால் வைக்கப்பட்டிருந்த நெக்லஸை கவனிக்க ஆரம்பித்தார். அதன் பளபளப்பே அது எவ்வளவு விலை உயர்ந்தது என்பதை காட்டியது. கீதா சொன்னதை கேட்ட காயத்ரி சிரித்து கொண்டே, ஆமா, ஷர்மிக்கும் நான் சொன்ன இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா அவளும் ராணி மாதிரி வாழ்ந்திருக்கலாம். ஆனா என் பேச்ச கேட்காம நீங்க ஒரு ஜென்டில்மேனை கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அந்த ஜென்டில்மேன் உங்க பொண்ணுக்கு செக்யூரிட்டியா தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அதுக்கு எதுக்கு புருஷன் வேணும்? ஒரு செக்யூரிட்டி கார்டு இருந்தாலே போதுமே என்று சொல்ல அங்கே இருந்த எல்லோருமே சத்தமாக சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். உடனே கார்த்திகா கொஞ்சம் பொய்யான கோபத்துடன், பாட்டி, தயவு செஞ்சு தீபக்க சித்தார்த் கூட கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க 2 பேருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு என்று சொல்ல காயத்ரி சிரித்து கொண்டே, சரி சரி, இனிமே பண்ண மாட்டேன். சரி, நீ உன்னோட நெக்லஸையும் கல்யாணத்துக்கு வாங்கின முகூர்த்த சேலையையும் அவங்களுக்கு காட்டு என்று சொன்னார். அதை கேட்டு கார்த்திகா 2ஐயும் எடுத்து காயத்ரியின் கையில் கொடுக்க அவர் அதை காட்டி, ஷர்மி, இது 2ம் குறைஞ்சது 1 கோடியாவது இருக்கும். இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. வா, வந்து தொட்டுப்பாரு. தீபக்கால கண்டிப்பா இதெல்லாம் உனக்கு வாங்கி தர முடியாது. அட்லீஸ்ட் கையில தொட்டாவது உன்னோட ஆசையை நிறைவேற்றிக்கோ. கார்த்திகா கிட்ட நான் பெர்மிஷன் வாங்கி தரேன் என்று சொன்னார். அப்போது நவீன் காயத்ரி தேவியை பார்த்து, பாட்டி, இன்னைக்கு நம்ம மருமகன் எதுவும் பேசாம அமைதியா இருக்காரு என்று அவனை ஏளனமாக பார்த்து சிரித்து கொண்டே சொன்னான். காயத்ரியும் ஏளனமான சிரிப்புடன், அவர் என்ன பேசுவாரு? அவரோட வாழ்க்கையில இந்த மாதிரி எல்லாம் பார்த்திருக்க மாட்டாருல்ல, அதான் ஆச்சரியத்தோட எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு போகட்டும், விடு என்று சொன்னார். அதை கேட்டதும் நவீன் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்து விட்டான். சித்தார்த் அப்போது ஏலத்தை பற்றி தான் நினைத்து கொண்டிருந்தான். ஏலத்தில் ஒரு சிறிய வெள்ளை முத்துக்களுக்காக கோடிக்கணக்கில் ஏலம் எடுத்திருந்தான். ஆனால் அதற்கெல்லாம் பணம் கண்டிப்பாக அவனிடமிருந்து சென்றிருக்காது என்று சித்தார்த் நினைத்தான். அதே நேரம் தீபக் அவர்கள் சொல்லும் எதையும் காதில் போட்டுக் கொள்ளவில்லை. அவனுடைய பார்வை அமைதியாக நின்றிருந்த ஷர்மிளாவின் மீதுதான் இருந்தது. அவளுடைய சோகமான முகத்தை பார்க்க முடியாமல் தீபக் கொஞ்சம் தள்ளி சென்று ஒரு பால்கனியில் நின்று கொள்ள ஷர்மிளாவும் அவனை பார்த்து அங்கே வந்தாள். சாரி தீபக், இங்கே இப்படிதான் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும்.
இவங்கெல்லாம் பணத்தை வச்சு ஒரு மனுஷனை எடை போடுற கூட்டம். அவங்க கிட்ட எல்லாம் நாம யாருன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல என்று சொன்னாள். ஷர்மி, இவங்கள பத்தி எல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா இவங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. நம்மளுக்கும் சொந்தமா ஒரு வில்லா இருக்கு என்று சொன்னான். அதை கேட்டு ஷர்மிளா ஆச்சரியத்தில் பேசும் முன்பே அவர்கள் பேசுவதை கேட்ட கார்த்திகா, நீ என்ன சொன்ன? உனக்குன்னு ஒரு வில்லா இருக்கா? நீ என்ன ஜோக் பண்றியா என்று சிரித்துக் கொண்டே கேட்டாள். உடனே தீபக் ஒரு பெருமூச்சு விட்டபடி, ஆமா கார்த்திகா, எங்களுக்குன்னு ஒரு வில்லா இருக்கு. ஆனா அதை பத்தி நான் எல்லார்கிட்டயும் சொல்லி பெருமை பேசுறது கிடையாது என்று சொன்னான். அதை கேட்டு ஷர்மிளா, கார்த்திகா இருவருமே அதிர்ச்சி அடைந்தார்கள். ஷர்மி, உன்னோட புருஷனுக்கு மூளை எதுவும் சரியில்லையா? வீட்லயே உட்காந்து என்ன பண்றதுன்னு தெரியாம மண்டை குழம்பி போச்சா? வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்கான் என்று சிரித்துக் கொண்டே கேட்டாள். ஷர்மிளாவுக்கு என்ன சொல்வதென்று தெரியாமல், கார்த்திகா, அவர் சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்காரு, நீ எதையும் பெருசா எடுத்துக்காத என்று சொன்னாள். ஆமா, உங்களால இப்படி விளையாட்டுக்கு தான் சொல்லிக்க முடியும், நிஜத்துல வாங்கவா முடியும் என்று சொல்லிக்கொண்டு சிரித்தாள் கார்த்திகா. உடனே தீபக் தன்னம்பிக்கையுடன், இல்ல கார்த்திகா, நான் விளையாட்டுக்கு சொல்லல, உண்மையா தான் சொல்றேன். உங்க வில்லா இருக்கிற அரோரா வேலில தான் எங்களோட வில்லாவும் இருக்கு என்று சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு எல்லோரும் அவனிடம் ஒன்று கூட வந்தார்கள். சிறிது நேரத்தில் காயத்ரி தேவி அங்கே வந்ததும் கார்த்திகா தீபக் சொன்ன எல்லாவற்றையும் அவரிடம் சொன்னார். அதை கேட்டு சிலர் தீபக்கை ஆச்சரியத்துடன் பார்த்தாலும் சிலர் அவனை கேலி செய்து சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். எல்லோரும் அருகில் வந்ததும் கார்த்திகா கொஞ்சம் தைரியத்துடன், அப்படின்னா வா தீபக், உன்னோட வில்லாவை எனக்கு காட்டு. நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருமே உன்னோட வில்லாவை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க என்று சொன்னாள். உடனே ஷர்மிளா அந்த டாபிக்கை மாற்ற நினைத்தாள். இந்த விஷயம் எதுவரைக்கும் கொண்டு சென்று விடும் என்று அவளுக்கு நன்றாகவே தெரியும். தேவையில்லாமல் அவமானப்பட வேண்டாம் என்று நினைத்தவள் கார்த்திகாவை பார்த்து, கார்த்திகா, நான் தான் சொன்னல அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு. தீபக் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி சொன்னாரு, அதை பத்தி பெருசுபடுத்தி பேச வேண்டாம் என்று சொன்னாள். சரி, இல்லாத ஒரு வில்லாவை பார்க்க போக முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னோட வில்லாவை பார்க்க நீங்க வரலாம் இல்லையா என்று கார்த்திகா கேட்டாள். அதை கேட்டதும் தீபக், ஷர்மிளா இருவரும் மாறி மாறி பார்த்து கொண்டார்கள். தீபக் வில்லாவை வாங்கி விட்டானா? கார்த்திகா தீபக்கை என்ன செய்ய காத்து கொண்டிருந்தாள்? தீபக்கின் அடுத்த திட்டம் என்னவாக இருக்கும்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.